வியாழக்கிழமை காலையில நல்லா இந்த கல்யாணம் எந்த தடையுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கலசத்துல எல்லாம் நல்லா வேண்டிக்கிட்டு, தீப தூப அர்ச்சனை காமிச்சுட்டு, அங்க இருக்கிற சுவாமிகள் வந்து எதுக்காக இந்த 80வது கல்யாணம், 60வது கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் குடுத்திருந்தாத, அத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு மனுஷனா நம்ம பிறப்பெடுத்தோம் அப்படின்னா, கடவுள் வந்து நமக்கு 120 வயசு வரைக்கும் ஆயுசு வச்சிருப்பாராம், நிர்ணயிச்சிருப்பாராம். ஸோ அந்த 120 வயசுல நம்ம பாதி கடந்துட்டோம். அதாவது நம்மளோட பெற்ற பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சு, கல்யாணம் பண்ணி, பேரன், பேத்தி எல்லாமே எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த செல்வங்கள்லாம் எனக்கு குடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து கடவுளுக்கு ஒரு நன்றி செலுத்துற விதமாவும், பெற்ற பிள்ளைகள் வந்து அவங்களோட பெற்றோர்களுக்கு வந்து 60வது கல்யாணம் பண்ணி பார்க்குறது ஒரு ஐதீகம். ஏன்னா, நம்ம வந்து அப்பா, அம்மாவோட கல்யாணத்த பார்க்குறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் இல்லையா? ஸோ இதெல்லாம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. 60 வயசு அப்படிங்கிறது சஷ்டியப்ப பூர்த்தி. அதே மாரி 80 அப்படிங்கிறது சதாபிஷேகம். 100 வயசு அப்படிங்கிறது பூர்ணாபிஷேகம் அப்படின்னு வந்து சொன்னாரு. இந்த 108 கலச தீர்த்தத்துல அவங்களுக்கு வந்து எடுத்து நம்ம வந்து குளிப்பாட்டணும். அப்பதான் நான் கவனிச்சேன். ஒவ்வொருத்தரோட குடத்துக்கும் அந்த நூல் வந்து கட்டியிருக்காங்க இல்லையா? அது ரொம்பவே வந்து மாறுபட்டுச்சு ஒவ்வொரு குடத்துக்குமே. ஸோ அதுல என்ன பொருள் இருக்கு அப்படிங்கிறது தெரியல.